பார்வதீபதையே மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, நாரமுத கடலே போற்றி, அண்ணாமலையாருக்கு யோகரா. மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையார் க்ஷேத்திரத்திலே பூர்வ பாகத்திலே அமர்ந்திருக்கின்ற இந்த நகரை காவல் தெய்வமாக வணங்குகின்ற இந்த தேரடி முனீஸ்வரன் என்று அழைக்கக்கூடிய இந்த முனீஸ்வரர் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகமானது வருகின்ற தை மாதம் 28ஆம் தேதி 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி புதன்கிழமை காலையிலே 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக இங்கே மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே மேல்மருவத்தூர் சித்தர் அடிகளார் செந்தில்குமார் அடிகளார் அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை தலைமை தாங்கி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த உள்ளார்கள். அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து 12 வருடங்கள் நாம் கோவிலுக்கு சென்று வந்த பலன் இந்த ஒரு நாளே கிடைக்கும் என்று புராணங்கள் கூறப்படுகிறது. அதாவது சோமவாரத்திலே திங்கட்கிழமை அன்று நாம் கோவிலுக்கு சென்றோம் என்றால் ஒரு வார பலனும், பிரதோஷத்திலே நாம் கோவிலுக்கு சென்று வந்தால் 15 நாள் பலனும், மாத சிவராத்திரியிலே நாம் கோவிலுக்கு சென்றால் 1 மாத பலனும், மகா சிவராத்திரி அன்று தரிசனம் செய்தால் 1 வருட பலனும், கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் 12 வருடங்கள் நாம் கோவிலுக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். ஆகவே இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து நாம் எல்லோரும் 12 வருடங்கள் கோயிலுக்கு சென்று வந்த பலனை இந்த ஒரு நாளிலே அடையலாம். ஆகவே ஆங்காங்கே இருக்கின்ற பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கும்பாபிஷேக விழா கமிட்டியானது தேரடி தெரு வாசிகளால் நடத்தப்படுகிறது. நம பார்வதி பவனே. ஹர ஹர மகாதேவா.